ஆண்டவருடைய நாமம் மகிம்படட்டும். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகிய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. வருகிற ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நன்றாக தெரியும், குருத்தோலை ஞாயிறு. இந்த குருத்தோலை ஞாயிறு என்றாலே நமக்கு 4 சுவிசேஷங்களும் நல்ல அருமையான ஒரு பாடங்களை நாம் பார்க்க முடியும். மத்திய எழுதின சுவிசேஷம், இது குருத்தோலை ஞாயிறு என்றால் என்ன, அல்லது பாம் சண்டே இது ஏன் ஆரம்பிக்கப்பட்டது, ஏன் இப்படி நடந்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஏன் அந்த அளவில் அவர் கழுதை மேலே பவானி செல்ல வேண்டும் என்று பல கேள்விகள் நமக்குள்ள இருந்தாலும் பைபிள் நமக்கு அழகாக கேள்விகளுக்கு பதில் சொல்லி நமக்கு நல்லது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், இந்த அதிகாரங்கள் எல்லாம் அற்புதமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லக்கூடிய அளவில் அவர் மரிப்பதற்கு முன்னதாக பவானி சென்றார் எருசலேமுக்கு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நாம் எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனசுக்குமாரனை கொலை செய்வார்கள், ஆனாலும் 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று நல்ல ஒரு வார்த்தையில சீடர்களுக்கு சொன்னார். அவர்கள் உணரவில்லை, அதனுடைய பொருள் என்னவென்று அறியவில்லை. நாங்கள் எருசலேமுக்கு போகிறோம், மரணத்தை நோக்கி செல்லுகிற ஒரு பயணம் இந்த ஒரு பயணமா இருக்கிறது. அவருக்கு தெரியும் சிலுவிலே அறையொண்டு மரிக்க போகிற நிலை, பட் தெரிந்தும் அறிந்தும் போனார். நம்ம ஒரு இடத்துல ஆபத்து என்றால் அதை செல்ல மாட்டோம், அந்த வழியை கூட திரும்பி பார்க்க மாட்டோம். பட் இயேசு கிறிஸ்துவானவர் மரணத்தை நோக்கியே பயணம் சென்றார். ஏனென்றால் நாம் வாழ்வதற்கு பிறந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவானவர் மரிப்பதற்காகவே பிறந்திருக்கிறார். இந்த பாம் சண்டே உங்கள் யாவருக்கும் நான் வாழ்த்துகிறேன். குருத்தோலை ஞாயிறு என்றால் என்ன என்று நல்ல அருமையான ஒரு பாடத்தை இந்த நாளில் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். மத்திய 21ஆம் அதிகாரம் 1 முதல் 10, 11 வாக்கியங்களை நான் வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. எனக்கு அருமையானவில்லை. மத்திய எழுதின சுவிசேஷம், Matthew chapter 21 verse 1 to 12 level and words and reading. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத் பாகேக்கு வந்த பொழுது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு கூட ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவுத்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேணும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினான். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதின் மேலும் கழுது குட்டியாகிய மரியன் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளிட்டபடியே செய்து கழுதியும் குட்டியும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் வஸ்திரங்களை வழியில விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் அடுப்பாரும் பின் அடுப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தர் நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி ஆகிய இயேசு என்றார்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வாக்கியங்கள். அருமையானவர்களே, இந்த வார்த்தைகள் வாசிக்கும் பொழுது நமக்கு நன்றாக தெரிகிறது, தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படியாக. இந்த தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படியாக எங்கே? சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூர், எருசலேம் குமாரத்திய கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும்
ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதின் மேலும் கழுதி குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராயிருக்கிறார். சீயோன் குமாரத்தியே, உன் ராஜா உன்னிடத்துல வருகிறார். தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்ட வார்த்தை இந்த இடத்துல நிறைவேறுகிறத நான் பார்க்கிறோம். ஆகவே என் கருமையான கத்தோடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்தானவர் எல்லா மிருகங்களையும் சிருஷ்டித்தவர். ஆனா ஒரு மிருகத்தை மாத்திரம் அவர் பயன்படுத்தினார், கழுதைய. கழுதை பழைய ஏற்பாட்டுல ஒரு வாகனம். அது குதிரை என்றால் ஒரு அதிகாரம், ஒரு பலன், ஒரு வெற்றி என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஏன் அது மேல ஆண்டவர் வரவில்லை? தள்ளப்பட்டது, அற்பமாக எண்ணப்பட்டது, ஒதுக்கப்பட்டது, உதவாதது. அநேக மனிதர்களை திட்டும் போது கூட பாருங்க, கழுத அதிகமாக பயன்படுத்துவாங்க பாருங்க. சிங்கம், புலி, கரடி, குதிரை நல்லா சொல்றது இல்லை, திட்டுறது இல்லை. கழுத பாரத்தை சுமக்கும். ஆகையினாலதான் ஏசாயா புஸ்தகம் 1 அதிகாரம் வசனம் 3 அழகாக எழுதி வைத்தார் ஆண்டவர். மாடு தன் எஜமானையும் கழுது தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும், சிறுவிலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள் என்றார். கழுத தான் ஆண்டவனின் முன்னணி அறியும். அன்றைக்கு பேழையாம் தீர்க்கதரிசியான பேசினது, என்னை 3 தரம் அடித்ததுக்கு நான் என்ன அநியாயம் செய்தேன் என்று சொன்னது. 1 சாமுவேல் 9 அதிகாரத்துல கழுதைகளை தேடி போன மனிதனுக்கு அற்புதமாக பதவி காத்திருந்ததை பார்க்கிறோம். கழுதை அற்பமாக எண்ணப்பட்டாலும் ஒரு அற்புதம். அது ஒரு சாப்ட்வேர்ல வேலை செய்கிற ஒரு மனிதன் 50-60 ஆயிரம் சேலரி வாங்குறவன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு கேரளா பகுதியில் இந்த கழுது பண்ணை வைத்து இந்த பாலை விற்பனம் செய்தான் வெளிநாட்டுகளுக்கு. ஒரு பாலாட பால் 1 லட்சம். அதுல வைட்டமின். சில நேரங்களில் ஆந்திராவில் கூட கழுது கறி சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. எனவே அந்த அளவுல அழகாக ஒரு மிருகத்தை ஆண்டவர் படைத்து, அது மனிதன் அற்பமா எண்ணப்பட்டாலும் தேவன் அதை உயர்ந்த இடத்துல பார்த்தார். அதுதான் தேர்ந்தெடுத்தார். 2 பேர் அனுப்பினார், ஊழியத்துக்கும் அனுப்பினார், அதை அவுத்து கொண்டு வரும்படி அனுப்பினார். அவருக்கு கூகுள் மேப் இல்லை, அந்த இடத்துல சொல்லி அனுப்பவும் கூட இல்லை. நீங்க போங்க உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு, கழுதியும் கழுது குட்டி ஆக்கிய மரியும் கட்டியிருக்க காண்பீர்கள், கழுதை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை நீங்க அவுத்து கொண்டு வாங்க. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு அநேக இடங்களில் கட்டப்பட்ட நிலைமை, அந்த கட்டப்பட்ட நிலைமையில கட்ட அவுக்க வேண்டும், கட்ட அவுக்க வேண்டும். எனக்கு அருமையான கத்தெடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில அநேகர் கட்டப்பட்டவர்கள். பக்தன் பாடினார், கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவக்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் மரணத்தை நோக்கி சென்றார். அற்புதமாக அந்த கழுதை மேல கடந்து போவதற்கு முன்னதாக அவர் சொல்ற ஒரு வார்த்தை, நாம் எருசலேமுக்கு போகிறோம் சொல்றாரு. அற்புதமான ஒரு வார்த்தை. அது முதல் இயேசு எருசலேமுக்கு போய் மூப்பரால, பிரதான ஆசிரியர்களால், வேதபாரர்களால் பல பாடுகளை பட்டு கொலை உண்டு 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு அருமையாக சொன்னார். என்ன சொன்னார் என்றால், மத்தேயு 16 அதிகாரம் 21 வசனத்திலையும் சொன்ன ஒரு வார்த்தை, நாம் எருசலேமுக்கு போகிறோம். லூக்காவில் பார்க்கிறோம், நாம் எருசலேமுக்கு போகிறோம். ஏன்? மரணத்தை நோக்கி போகிறோம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்கு, சர்வலோகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற கிருபா பலியாக அவர் பலியாக போகிறார். மரணத்துக்கு ஆயத்தம் இயேசு. நீங்க பரலோகத்துக்கு ஆயத்தமா? நல்ல அற்புதமான ஒரு வார்த்தைகளை இந்த இடத்துல கழுதிக்கு கடிச்ச கணம் பாருங்க. உலகத்துல சொல்லுவாங்களா,
ஏய் கழுதை அப்படின்னு திட்டுவாங்க. இந்த கழுதைக்கு பாடுற வாயு கடிச்சதுன்னு. சில நேரங்களில் கழுதைக்கு என்ன தெரியும்? கருப்பூர வாசனைன்னு இல்லையா? ரொம்ப அற்புதமாக தமிழ்நாட்டிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டீ கடையிலலாம் என்னை பாரு யோகம் வரும்னு கழுதை ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. சில வீடுகளில் சில கடைகளில் என்னை பாரு யோகம் வரும். அற்புதமாக அதை பார்த்து யோகம் வருதோ இல்லையோ, அவைகளுக்கு வந்த யோகம் பாருங்க, அந்த கடையில் ஃபோட்டோ போட்டு ஃப்ரேம் போட்டு அழகாக மாட்டி வச்சிருப்பாங்க. அவைகளுக்கு வந்தது யோகம். ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு வாகனம். பழைய ஏற்பாட்டில் யோபுனுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கழுதை வளர்க்கிற கழுதைகளை மேய்க்கிற ஆட்கள், வேலையாட்கள் கூட இருந்தாங்க பாருங்க. எவ்வளவு கழுதை இருந்தது யோபுக்கு பாருங்க. 500 கழுதைகள். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல கழுதைகள் மேல கடந்து போகிற இத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்தார். சவாரி போகிறவர்கள். ராஜாக்களை நம்ம பார்க்கிறோம். கழுதை மேல கடந்து சென்று அவர்களை ராஜாக்கள் ஆக்கி அவர்கள் ஊர்வலம் கழுதைங்க மேல உட்கார வைப்பார்கள். யோசுவனுடைய மகளுக்கு கூட ஒரு இப்பெல்லாம் பைக் கொடுக்குற மாதிரி பொண்ணை பார்க்குறான், நெகை நெட்டு வாங்குறான், பணத்தை வாங்குறான், அவனுக்கு ஒரு பைக் புல்லெட்டு காரு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி யோசுவா அற்புதமாக தன்னுடைய மகளுக்கு கழுதியை கொடுத்தார் வாகனம். அது மேலதான் அந்த அம்மா கடந்து போறாங்க. அற்புதமாக வாகனங்கள் ராஜாக்கள் பயன்படுத்தினாங்க, குடும்பங்கள் பயன்படுத்தினாங்க, ஊர்வலத்துக்கு பயன்படுத்தினாங்க, வேலைக்கு பயன்படுத்தினாங்க. அவைகள் ஆண்டவருக்கும் பயன்பட்டதை நாம் பார்க்கிறோம். அற்பமாக எண்ணப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்குள்ள வருவாரானால் நாம் பயன்படுத்தப்படுவோம். நாம் பயன்படுத்தப்படுவோம். அற்பமாக எண்ணப்பட்டதை ஆசீர்வாதமாக கர்த்தர் உயர்த்துகிறவர். ஒரு 3 விதமான கழுதைகளை குறித்து ஒரு வார்த்தை குறித்து நாம் படித்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யோபின் புஸ்தகம் முதலாவதாக. அதுக்கு முன்னதாகவே இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துல நல்ல அருமையான ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை நம்ம படிக்கிறோம். திரளான ஜனங்கள், வசனம் பாருங்களேன், 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல 4:5 ராஜா உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதை மேல கழுது குட்டியாகிய மரியின் மேல ஏறிக்கொண்டு உன்னிடத்துல வருகிறார். ரட்சிக்கிறவரா வருகிறார், ரட்சகரா வருகிறார். நீதி உள்ளவரும் தாழ்மை உள்ளவரும் ரட்சிக்கிறவருமா இருக்கிறார். ஆகினால்தான் ஜனங்கள், திரளான ஜனங்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஓசன்னா. ஓசனா என்றால் கர்த்தாவே எங்களை ரட்சியம் என்று அர்த்தம். தேவனே எங்களை ரட்சியம், கர்த்தாவே எங்களை ரட்சியம். ஓசனா என்றால் எங்களை ரட்சியம். என்னன்னு, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாவதாக. ரட்சிப்பு அற்புதமான ஒரு வார்த்தை. வசனம் 4ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல தீர்க்கதரிசி சொன்னது நிறைவேறிற்று. 5ஆம் வசனத்துல, அதான் சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசித்தோம். திரளான ஜனங்கள் 8ஆம் வசனத்துல தங்கள் வஸ்திரங்களையும் வழியில விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து கொண்டு வந்து போட்டாங்க. லேவியராகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்துல 7 விதமான பண்டிகை குறித்து நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அனுசரித்து வந்த 7 விதமான பண்டிகை. அவைகள் ஒன்று கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகையில அவங்க செய்கிற காரியங்கள் என்னவென்றால், லேவியராகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் வசனம் 40 முதல் 44 வசனங்கள் வரை. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 40 44 வசனங்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12 முதல் 18 வசனங்கள். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 12 முதல் 18 வசனங்கள். இவர்கள் அந்த மரக்கிளைகளை கொண்டு வந்து வைத்து பண்டகை கொண்டாடுவாங்க. பாருங்க, நம்ம ஊர் பக்கமெல்லாம் ஜாத்திரை கொண்டாடும் பொழுது, ஊர் பண்டகை கொண்டாடும் பொழுது நம்ம தெருவை அலங்கரிப்போம், பந்தல் போடுவோம், அதுக்கு அடுத்தது வீட்டை அலங்கரிப்போம். அந்த நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாங்காய் இலை, அந்த மாங்காய் இலையை கொண்டாந்து அந்த கிளைகளை கொண்டாந்து அந்த பந்தல்ல போடுவோம். அந்த எலியை கோர்வையாக கோர்த்து நம்ம வாசல்ல அந்த வாசு காலையில இலையை வைப்போம். இப்பெல்லாம் பிளாஸ்டிக் வந்துச்சுன்னு வச்சுங்க. அதே போல
அவைகளெல்லாம் வைத்து கொண்டாடுவார்கள். இலைகள், மரக்கிளைகள், அந்த பனை ஓலை, தேங்காய் ஓலை, அந்த மரம் செடி கொடிகளுடைய கிளைகளை தரித்து கொண்டு வந்து பண்டகை அற்புதமாக கொண்டாடுவார். அவைகளெல்லாம் நமக்கு ஒரு விருந்தாக, மருந்தாக, அதனுடைய சுவாசம் நமக்கு நம்முடைய நம்முடைய சுவாசத்தை ஃபில்டர் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவில் மரத்தில் வைத்த மருத்துவம் ஆண்டவர். ஆகவே அந்த பண்டக நாட்களில் அதை கொண்டாந்து செய்வார்கள். வண்ணமாகவே இங்கே வேறு சிலர் மரக்கிளைகளை கொண்டாந்து பருப்பி, ஓசனா இயேசுவின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் வா என்று வரவேற்கிறத பார்க்கிறோம். மரணத்தை மேற்கொள்கிறவருக்கு ஒரு வரவேற்பு அற்புதமாக இருந்ததை பார்க்கிறோம். ஓசனா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவில்லை. சங்கீதங்க யோபு புஸ்தகம் 3 கழுதைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யோபு புஸ்தகம் முதலாவதாக, யோபு புஸ்தகம் 3 விதமான கழுதைகள் பைபிளில் நிறைய சம்பவங்கள் இருக்கு. வருகிற நாட்கள் அதை படித்து கொள்ளலாம். 3 விதமான கழுதைகளை குறித்து நாம் படிக்கலாம். முதலாவதாக யோபு புஸ்தகம் 39 அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். யோபு புஸ்தகம் 39 அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். இவைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் வசனத்துல காட்டு கழுதை. என்ன கழுதைன்னா காட்டு கழுதை. நம்ம ஆளுங்க திட்டும் போது புத்தி இல்லாத கழுதை, ஊர் சுத்துற கழுதை இதெல்லாம் சொல்லுவோம் பாருங்க. இந்த கழுதை எப்படிப்பட்டது பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். 5ஆம் வசனம், காட்டு கழுதையை தனிச்சையாக திரிய விட்டவர் யார்? அந்த காட்டு கழுதையின் கட்டுகளை அவுத்தவர் யார்? அதற்கு நான் வனாந்தரத்தை வீடாகவும் ஒவ்வொரு நிலத்தை வாசஸ்தலமாகவும் கொடுத்தேன். அது பட்டணத்தின் எரிச்சலை அசட்டை பண்ணி ஓட்டுகிறவனுடைய கூக்குரலுக்கு மதிக்கிறதும் இல்லை. அது மலைகளிலே தான் மேய்ச்சலை கண்டுபிடித்து சகலவித பச்சை பூண்டுகளையும் தேடி திரியும். என்ன வாசிக்கிறோம்? காட்டு கழுதை. என்ன கழுதை? காட்டு கழுதை. அதுக்கு வீடு வனாந்தரம் தான், அடங்காதது. அதுக்கு அடுத்தது அது பட்டணத்தின் எரிச்சலை அசட்டை பண்ணும். அதை அசட்டை பண்ண பாருங்க. பெற்றோர்களுடைய வார்த்தை அசட்டை பண்ணுவான், பெரியவர்களுடைய வார்த்தை அசட்டை பண்ணுவான், ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவான். அசட்டை பண்ணுகிறவர்கள், கீழ்ப்படியாதவர்கள். அதுக்கு அடுத்தது கீழே வாசிக்கிறோம், மதிக்க கூட மதிக்காதான், கூக்குரல மதிக்காத ஒரு தன்மை. வனாந்தரமான ஒரு வாழ்க்கை. தனிச்சையாக தான் இஷ்டத்திற்கும் தனிச்சையாக விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு வெக்கத்தையும் அவமானத்தை உண்டு பண்ணுவான் என்று நீதிமொழியில் வாசிக்கும். எனக்கு அருமையானவில்லை. எந்த கழுதையா இருக்கிற? காட்டு கழுதையா அல்லது வீட்டு கழுதையா? இயேசு சுமந்த கழுதையா? எனவே எனக்கு அருமையானவில்லை, இந்த காட்டு கழுதை பார்த்தீங்கன்னாக்கா மதிக்காது, கீழ்ப்படியாது, அலட்சம் பண்ணும், அசட்டை பண்ணும், தன்னிச்சையாக தெரியும், தான் இஷ்டம். இந்த காட்டு கழுதை தன்னிச்சையா விடப்பட்ட, தண்ணி தெளிச்சு விட்டுறாங்க பாருங்க. இந்த கழுதை எப்படிப்பட்ட கழுதை? அடங்காத கழுதை. இரண்டாவதாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 2 சாமுவேல் 18 அதிகாரம் 2 சாமுவேல் 18 அதிகாரம் 9ஆம் வசனம். 2 சாமுவேல் 18:9. 2 சாமுவேல் புஸ்தகம் 18 அதிகாரம் 9ஆம் வசனம். அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்பட்டான். அப்சலோம் கொவ்வேறு கழுதின் மேல் ஏறி வரும் பொழுது அந்த கொவ்வேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கருவழி மரத்தின் கீழே வந்ததுனால அவனுடைய தலை கருவழி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கு பூமிக்கு நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கொவ்வேறு கழுதை அப்பாலே போயிற்று. இரண்டாவதாக கொவ்வேறு கழுதை. இந்த கொவ்வேறு கழுதை ஆச்சரியமான காரியம். கருவழி மரத்தண்டையில போன உடனே அந்த அப்சலோனுடைய முடி, அவனுடைய தலைமுடி, வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அவன் முடியை வெட்டுவான். ஆனா
அந்த தலைமுடி நிமித்தமாக அவனுடைய மரணம் எப்படிப்பட்டதா காணப்பட்டது பாருங்க. அப்பாவுக்கு விரோதமா, பதவிக்கு விரோதமா, ஜனங்களுக்கு விரோதமா, ராஜ்யத்தை பறிக்கணும் என்ற விரோதமாக, கொலை செய்யும்படியாக கடந்து போனவன் தான் வெட்டின குழியில தானே விழுந்தான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, தீமை விதைக்கிறவன் தீமை அறுப்பான், நன்மை விதைக்கிறவன் நன்மை அறுப்பான் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, தீமை செய்த புறப்பட்டவன் தீமை நேரிட்டதை பார்க்கிறோம். நீங்க எதை செய்கிறீர்களோ அதையே நீங்கள் அறுப்பீர்கள். குழியை வெட்டுகிறவனுக்கு அந்த குழியில்தான், தூக்கு மரத்தை செஞ்சவனுக்கு அந்த தூக்கு மரம் தான், தீமை செஞ்சவனுக்கு தீமை தான், காட்டி கொடுக்கிறவனுக்கு அவனும் காட்டி கொடுக்கப்படும் நாட்கள் உண்டாகும். அப்சலோம் தகப்பன் மரிக்க வேண்டும், தகப்பனை கொன்று பதவியை பிடுங்க வேண்டும் என்றதான ஒரு நிலையில கடந்து போனவனை தேவன் அந்த கொவ்வேறு கழுதை சின்னல் பின்னமாக ஓடிட்டு, அதுக்கு அடுத்தது கருவழி மரத்துல தொங்கப்பட்டவனாக மரித்து போன நிலைமை அந்த இடத்துல பார்க்கணும். கொவ்வேறு கழுதை, 2 விதமான குணங்கள் அந்த கழுதைக்கு, 2 விதமான கலர். ஒன்று குதிரை போல இருக்கும், 2வது கழுதை போல இருக்கும். இன்னைக்கு நிறைய விசுவாசிங்க அப்படிதான் இருக்கிறான். ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு கால், சபையில ஒரு காலு, சினிமா கோட்டையில ஒரு கால், உலகத்துல ஒரு காலு, ஆவிக்குரிய சபையில ஒரு கால். நீங்க எப்படி இருக்கிறீங்க? சபைக்கு வந்த அல்லேலூயா, சபைக்கு வந்த அந்நிய பாஷை, வெளியே போனாக்க வேற பாஷை. பார்க்கறதுக்கு தான் ஆட்கள் மேல, ஆனா ஒன்றும் இல்லை. ஆச்சரியமான காரியம். எனவே 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 21 வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த கழுதைகளை பயன்படுத்தின காலங்கள் உண்டு. ஏன் பயன்படுத்தினாங்க, எப்படி பயன்படுத்தினாங்க என்பது குறித்து எழுதி இருக்கிறத நான் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் வாசனம் 21 வசனத்தை பாருங்களேன். 1 ராஜாக்கள் 18:21. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18:21 வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் நினைக்கிறேன் பாருங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 18:21. கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. அப்பொழுது எலியா சகல ஜனங்கள் என்ற ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நனிவிகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரயோஜனமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. 1 ராஜாக்கள் 18:21 2 விதமான குணங்கள். குந்தி குந்தி நடக்கிற, கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்க என்று அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லுகிறது நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, 2 நினைவுகள். இந்த கொவ்வேறு கழுதை போல சில விசுவாசிகள் இருப்பாங்க. 2 விதமான குணலட்சணங்கள். நல்லவங்களை போல நடிச்சு பொல்லாத இருதயத்துல சிந்திக்கிற குணலட்சணங்களை பார்க்கிறோம். அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 15-16 வாசிக்கிறோம். அனலாயிரு இல்லைன்னா குளிராயிரு, வெது வெதுப்பா இருப்பாயானால் நான் வாந்தி பண்ணி போட்டு. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. அதனால்தான் ஓசையா புஸ்தகம் 11 அதிகாரம் 8 வசனத்திலும், ஓசையா புஸ்தகம் 6 அதிகாரம் 4 வசனத்திலும், இஸ்ரவேலே நான் உனக்கு என்ன செய்வேன், எப்ராஹிமே நான் உனக்கு என்ன செய்வேன், நீங்க காலையில பார்த்த பனியை போல உன் பக்தி நல்லா இருக்குது. காலையில பனி பாருங்க, அது வெயில வேற ஏற ஏற அந்த பனி மறைஞ்சிடும். ஆனா விசுவாசிங்க, எப்ராஹிமே இஸ்ரவேலே, உங்க பக்தி அந்த பனியை போல பக்தியா இருக்கிற, காலையில ரொம்ப பக்தியா இருக்கிற, சாயந்தரமாச்சும் அந்த பக்தி எங்க போகுதுன்னு பார்க்க. ஞாயிற்றுக்கிழமான பைபிளும் பக்தியும் சபையும் ஆராதனை. திங்கட்கிழமை முதல்ல சனிக்கிழமை வரும் சன் டிவியும் விஜய் டிவியும் KTVயும் சீரியல்களும் சீர்கெட்ட காரியங்களும் சிகரெட்டும் சீர்கெட்டு போகிற அளவுல எத்தனை காரியங்களை பார்க்கணுமோ அத்தனை காரியங்களை ஈடுபடுகிறத நான் பார்க்கிறேன்.
உங்க பக்தி அப்படி இருக்குது. பாஸ்டர் வந்தா ஐயா ஸ்தோத்திரம் பக்தி, இல்லைன்னாக்கா கெட்ட வார்த்தை, கெட்ட வாழ்க்கை. ஓசேயா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல உங்க பக்தி எப்படி இருக்கு? எப்படி இருக்கு பக்தி? பக்தியின் வேஷமா இல்ல பக்தியை வாழ்றீங்களா? இந்த கோவேறு கழுதை 2 விதமான வேஷங்கள். பார்க்கறதுக்கு குதிரையும் போல இருக்கும், பார்க்கறதுக்கு கழுதை போல இருக்கும். கோவேறு கழுதை. இதனால்தான் சங்கீதத்தில் கூட அருமையான ஒரு வார்த்தை சொன்னார். 32ஆம் சங்கீதம் வசனம் 9ஆம் வசனம் 32:9 வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒளிய உன் கிட்ட சேராத புத்தில்லாத குதிரை போலவும் கொவ்வேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். புத்தில்லாத புத்தில்லாதது, வாரினாலும் கடிவாளத்தினால கட்டினாலும் கொவ்வேறு கழுதை. புத்தி இல்லை, ஞானம் இல்லை, அறிவில்லை. ஆகியனாலதான் திட்டுறோம், டே கழுதை அனு திட்டுறோம். மூன்றாவதாக கடைசியாக இயேசுவே சுமந்த கழுதை. இயேசுவை சுமந்த கழுதை. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், மார்க் 11ஆம் அதிகாரம், மத்தேயு 21ஆம் அதிகாரம், மார்க் 11ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரம், இவைகள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். இயேசுவை சுமந்த கழுதை. பாருங்க வசனம் பாருங்க, அற்புதமாக 7ஆம் வசனம் மார்க் 11:7 அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியில விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியில பறிப்பினார்கள். முன்னடுப்பார பின் அடுப்பாரம் ஓசன்னா கர்த்தர் நாமத்தில் வருகிற ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொன்னார்கள். அற்புதமாக அவர்கள் போய் வெளியே இரு வழியிலும் இரு சந்தையிலும் கட்டியிருக்க அந்த கழுது குட்டியை அவுத்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்கள் சிலர் இதை ஏன் அவுக்கிறீங்கன்னு கேட்டால் இயேசு கற்பித்தபடி இது ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லுங்கள் உத்தரவு சொன்னார்கள். அந்த குட்டியை இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்தார்கள். அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி கடந்து சென்றார். இயேசுவை சுமந்த கழுதை. காட்டு கழுதையா, கொவ்வேறு கழுதையா, இயேசுவை சுமந்த கழுதையா? நீங்கள் யாரா இருக்கிறீங்க? இயேசுவை சுமந்த கழுதை எங்கேயோ கடந்தது, கட்டப்பட்டது, அவுக்கப்பட்டது, இருவழி சந்தையில் இருந்தது, அதை கொண்டு வந்தார். தேவன் அதை பார்த்தார். நீங்கள் கட்டியிருக்க காண்பீர்கள். உங்கள் கிராமத்துக்கு, ஒரு கிராமத்துக்கு போங்க, நம்மளை காண்கிற தேவனா இருக்கிறார். தாயின் வயிற்றில கண்டவர், அத்திமரத்தின் கீழே அமர்ந்து இருக்கும் போது ஆத்தான் வேலை கண்டவர், வனாந்தரத்துல கடந்து போகும் பொழுது ஆகாரே நீ எங்க போகிறன்னு கண்டவர், நீர் என காண்கிற தேவன் என்று பெயர் வைத்து வாழ்த்தினார் ஆகார். அவருடைய கண்கள் பூமி எங்க உலாவிக் கொண்டு இருக்கிறது. நல்லவரையும் தீயோரையும் எவ்விடத்திலும் இருந்து கர்த்தர் பார்க்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியன் உதிக்க பண்ணி மழை பெய்ய பண்ணி நன்மை செய்கிறவராய் இந்த உலகத்துல சுற்றி திரிகிறார். அவர் இம்மானுவேலராய், காண்கிறவராய், காண்கிற தேவனாய் நம்ம பார்க்கிறார். எனக்கு அருமையானவில்லை, இயேசுவை சுமந்த கழுதையாக மாற வேண்டும். பேசாத கழுதை கூட பேச வைத்தார். வேளையாம் தீர்க்கதரிசியை செவையான வழியை புரட்டினவன், பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி அவன் மதிக்கேட்டை வெளிப்படுத்தினதான். மதிக்கெட்ட மனிதனாக, புத்தி கேளாத மனிதனாக, மதிக்காத மனிதனாக, ஆண்டவருடைய வார்த்தை அசட்ட பண்ணுகிற மனிதனாக, தனிச்சையாக திரிகிற காட்டு கழுதை போல, வேஷம் போடுகிற கொவ்வேறு கழுதை போல, டபுள் ஆக்ஷன். விசுவாசியா பிசாசியா, அவிசுவாசியா விசுவாசியா, பழைய மனுஷனா புதிய மனுஷனா, தேவனை ஆராதிக்கிறவனா பிசாசு ஆராதிக்கிறவனா, கர்த்தருக்குள்ள இருந்து பிசாசனுடைய கிரிகளில் ஈடுபடுகிறவனா, யாரா இருக்கிறார்? டபுள் ஆக்ஷனா, ஒன் ஆக்ஷனா? கர்த்தருக்குள்ள புதிய சிருஷ்டியா இருக்கிறியா, பழைய சிருஷ்டியா இருக்கிறியா? கருமையான கத்தோடுப்பில்லை நம்முடைய வாழ்க்கையில. இயேசு ஏன் வாகனத்து மேல கழுது மேல சென்றால் என்றால் மரணத்தை நமக்காக மேற்கொள்ள, கல்வாரி சிலுவையில ரத்தத்தை கொடுப்பதற்காக, ஜீவனை கொடுப்பதற்காக,
சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக அவர் மரணத்தை மேற்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்தானவர் கழுதை பயன்படுத்தினார். அவர் அது மேல ஏறினார். அது ஆண்டவருக்கு பயன்படுத்தப்பட்டது. அற்பமா எண்ணப்பட்ட நம்மை, தள்ளப்பட்ட நம்மை, பிசாசின் பிடியில கட்டப்பட்ட நம்மை, வெறுக்கப்பட்ட நம்மை ஆண்டவர் நம்ம தேடி வருகிறார், நம்ம அணைத்துக் கொள்ளுகிறார். அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே குருத்தோலை ஞாயிறு என்றால் என்ன? மரணத்தை சந்திப்பது, மரணத்தை மேற்கொள்வது, மரணத்துக்கு ஆயத்தப்படுவது. இயேசு கிறிஸ்தானவர் எருசலேமை கடந்து சென்றார் மரணத்தை சந்திப்பதற்காக, உனக்காகவும் எனக்காகவும். ஆகவே அந்த இயேசு இன்று நாளில் குருத்தோலை ஞாயிறாக ஃபார்ம் சண்டே, இந்த சண்டே ஃபார்ம் சண்டே ஆகியனால 2026 கூட ஆண்டவராகிய தேவன் நமக்கு நினைவுபடுத்துகிறார். ஆயத்தமா? அப்போஸ்தலன் பவுலானவர், நான் எருசலேமுக்கு போகிறேன், மரணம் நேரிடுகிறதா இருக்கிறது, அங்கே கட்டுகளும் மரணங்களும் பாடுகளும் உண்டு, ஆனாலும் நான் ஆயத்தமா இருக்கிறேன். அவர் இடத்துல, தேவன் இடத்துல பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொன்னார். நீங்களும் ஆயத்தப்படுங்க, அநேகர் ஆயத்தப்படுத்துங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க, கிராமங்களுக்கு போங்க, கட்டப்பட்ட கழுதையாக்க, கட்டப்பட்டு இருக்கிற கழுதை கொண்டு வண்ணமாக கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்கள் பிசாசின் பிடினால, பாவத்தினால, சாபத்தினால, அக்கிரமத்தை, அநேகத்தினால கட்டப்பட்டு இருக்கிற விடுதலாக்கும்படியாக நீங்கள் கடந்து செல்லுங்கள், கொண்டு வாருங்கள். ஆண்டவர் பயன்படுத்தப்படட்டும், கர்த்தருக்கா பயன்படுத்தப்படட்டும். ஆகவே இந்த குருத்தோலை ஞாயிறு உங்களை யாவருக்கும் இயேசுவின் நாமத்துல ஞாபகப்படுத்தி, இயேசுவின் நாமத்துல வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இந்த வசனங்கள் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.